ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் அம்மாக்கிட்ட எடுத்து பேசினேன். இது மாதிரி எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாமா, அதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் சித்தி பேச்சை கேட்டுக்கிட்டேன். அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? நீயும் இப்போ க காலேஜ் முடிச்சு தான் 2 இயர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் 2 இயர்ஸாக ஏதாச்சும் கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கேனா? சரி, நீ படிச்சிருக்க, ஏதோ வேலைக்கு போகணுன்னு கொஞ்ச நாள் ஆசைப்படுறேன்னு தானே சொல்லிகிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா போனதுக்கப்புறம், அவர் போனதுக்கப்புறம் நானாக வேலை செஞ்சு பண்ணி செஞ்சு தான் உன்னையும் உங்கள் தம்பியை எல்லாம் பார்த்துக்கிட்டேன் பண்ணேன். இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே எனக்கு ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும்லம்மா. எனக்கு ஒருத்தவங்க கையில் உன்னை பிடிச்சி கொடுத்துட்டேன்னா தம்பி தான் இப்போ காலேஜ் படிக்கிறான். அவனும் ஒரு லைஃப்பில் அவன் ஒரு படிப்பு முடிச்சிட்டான்னா அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான். அதுதான் எனக்கு ஒரு பெரிய கடமையாக இருக்குது. அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மாலினி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னே, இல்லைம்மா எனக்கு புரிஞ்சுக்காமலாம் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னெலாம் எண்ணம்லாம் இல்லை. ஆனாலும் ஒரு 1 இயர் போகட்டுமா? ஏன்னா எனக்கு இப்போ இன்க்ரிமெண்ட் மாற்றக்கூடிய ஏன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுனால எனக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கொஞ்சம் போடுவாங்க. அதை வச்சு நான் கொஞ்சம் வேறு பிளான்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் தேவை கிடையாது. வேணால் நிச்சயம் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் வேணால் 1 இயருக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதெல்லாம் எப்படிம்மா இருக்க முடியும்? ஒருத்தவங்க 1 இயர்லாம் நிச்சயம் பண்ணியெல்லாம் எல்லாரும் சம்மதிப்பாங்களா? அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வேணால் அது மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மாப்பிள்ளை பார்க்குறேன்னு தானே சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே எதுக்கு நீ தாம் தம்னு சொல்லிகிட்டு இருக்க? அப்படின்னோடனே, சரி ஏதோ பண்ணுங்க. நான் ஏதோ சொல்கிறதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. அது எதுவும் சொல்கிறதுனால எதுவும் பயனும் இல்லைன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு திடீர்னு மாப்பிள்ளையை பார்த்து ஏதாச்சும் முடிச்சுருவாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் இருந்தேன். அதுக்குள்ளே ஊர்லேருந்து எங்கள் சித்தப்பா வந்தார். அவர் கொஞ்சம் பேசினார் எங்கள் அம்மாக்கிட்ட. ஏன் மஞ்சுளா இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அம்முக்கு? இது மாதிரி ஒரு 1 இயர் போகட்டுமே. இப்போ நம்ம பானு பொண்ணெல்லாம் உனக்கு தெரியும்ல, என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணெல்லாம் இப்போ 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது முடிச்சு. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. வீடெல்லாம் வாங்கிட்டு பண்ணிவிட்டு. இருந்தாலும் அவனே போன வாரம் சொல்கிறான், இது மாதிரி இப்போ ஏன் பொண்ணு வேண்டாம் கல்யாணம் வேண்டாங்கிற, இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு சொல்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதாக பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பொண்ணுங்கள்லாம் இப்போ எந்த அளவுக்கு வேலை பார்த்து ஒரு வீடெல்லாம் வாங்குகிற அளவுக்கு அவங்க திறமையை அவங்க உயர்த்திக்கிட்டாங்கங்கிறப்ப அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தானே அப்படின்னோடனே, அவரெல்லாம் பற்றி எடுத்து பேசினதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா பேசுனாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பார். ஏன்னா அவர் திடீர்னு அவர் சொல்கிறத ஓரளவு அக்செப்ட் பண்ணோன்னா ஒழுங்காக கேட்டுட்ருப்பார். இல்லைன்னு ஏட்டிக்கு பூட்டியாக பேசணுன்னா கொஞ்சம் இதாகிடுங்கிறனால எங்கள் அம்மா டக்குனு சித்தப்பா பேசவும் மாட்டாங்க. ஏன்னா சொத்து அவங்க பேர்லேயும் இருக்கனால அவங்க சைன் போட்டால் தான் எதா இருந்தாலும் நாளைக்கு என் தம்பிக்கு ஒரு இது பண்ணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு பயம். சரி மாமா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அவளும் என்கிட்ட அதான் சொன்னா, இதுமாரி இன்னும் 1 வருஷம் மட்டும் டைம் கொடுங்கன்ட்டு. சரி விடுங்க, நீங்கள் இவ்வளோது பேசுகிறீங்க பண்ணுறீங்கங்கிறப்ப நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. அவள் வேலை பார்க்குறேன்னு தானே சொல்கிறா. இன்னும் 1 வருஷம் வேலை பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்களும் ஒரு மாப்பிள்ளை பாருங்க பண்ணுங்க. அவளை நீங்களும் இதாக இருக்கக்கூடாது அப்படின்னோன்னா, நான் என் பொண்ணுக்கு நான் பார்க்குறேன். அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு 6 மாதம் இன்னும் 6 மாதம் போகட்டும், பார்க்க ஆரம்பிப்போம். பார்க்க ஆரம்பிச்சோன்னா 6 மாதம் ஆகும் அது பார்த்து முடிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு. அதனால் நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையுமே நீ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணுக்கு தேவையில்லாத ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் மாலினி ஏதாச்சும் சொன்னாளா அப்படின்னோடனே, அவள்லாம் ஒன்றும் சொல்லலை. தங்கச்சி தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நான் தான் அக்காட்ட மஞ்சுளா அக்காட்ட பேசினேன் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். சரி, இங்கே பேச்சு நடந்திருக்கு, அதனால கண்டிப்பாக இந்த இது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகமா முடிவு பண்ணேன் அப்படின்னோடனே, சரி சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்னத்த இருந்தாலும் நம்ம ஒரு நேரத்துக்கு நம்ம பொண்ணை நம்ம ஒரு இருக்கிறப்ப நல்லபடியாக இருக்கிறப்ப எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா நல்லது தானே. அதனால தான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அது இதுக்கான நேரங்கிறது நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான நேரங்கிறது இருக்குமா இல்லையா? அதை மட்டும் நீ வாழ்க்கையில் பார்த்துக்கிறது தானே நமக்கு ஒரு பெரிய கடமையாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான். உண்மையான விஷயத்த நம்ம என்றைக்குமே மாற்ற முடியாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு உண்மையான விஷயமா தான் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொன்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கு அடுத்தது